சரி, ராமாயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். மறுபடியும் ராமாயணம் சொன்னாலே ஒரு குதூகலம், ஒரு ஹாப்பினஸ். ராமாயணத்தை பித்து பிடிச்சவன் நான், பைத்தியம் பிடிச்சவன் நான். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த ஒரிஜினல் வால்மீகியின் அந்த நூலில் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு எத்தனையோ வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். சில விஷயங்கள் ஐ ரியலி லைக் இட். இன்ஃபேக்ட் தட்ஸ் வாட் மை புக் இஸ் ஆல்சோ ஆல் அபவுட். அது சூன் கூட விரைவில் நான் என்னோட அந்த புத்தகத்தை பற்றி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து இந்த காணொலியில் வந்து அதாவது திருமணம் ஸ்ரீராமாவும் சீதா அம்மாவுக்கும் திருமணம் நடக்குது. ஓகே, இங்கே வந்து மித்திலா என்று அதாவது சீதை அம்மாவோட கிங்டம் நடக்கிறது. அங்கே அதாவது ஜனகராஜா தான் சீதை அம்மாவோட அப்பா. அவர் தான் பாஸ். அங்கே தான் இருக்கிற மித்திலாக்கு எல்லாமே அவர் தான் ராஜ்யத்தை ஆடுற ஒரு ஒரு பெரிய மகான் அவர் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அவர் ஸ்பிரிச்சுவல்லாம் போயிடுவார். அதை பற்றி பேச வேண்டாம். அதை சொல்ல இந்த ராமாயணத்தை எடுத்தாலே ஐ கெட் ஓவர்லி எக்ஸைட்டட். ஸோ ஐ ஹோப் உங்களெல்லாம் போர் அடிக்கக்கூடாது. ஐ ரியலி ஹோப். பட் கேளுங்க, இதில் நல்ல விஷயம் இருக்குது. கடைசி வரைக்கும் கேளுங்க. அப்போ டைம் வந்துச்சு, திருமணம் பண்ண வேண்டும். ஓகே, ஸோ அப்போ தசரதன் வந்துட்டார். அப்போ அந்த டைமில் வந்து பொண்ணு பார்க்குற மாதிரி வச்சுக்கோமே. ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து இப்போ வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது என்னோட மகள் சீதை, என் மூத்த மகள் சீதை வந்து ஸ்ரீராமாவுக்கும், என்னோடய இளைய மகள் ஊர்மிளா வந்து லக்ஷ்மணாவுக்கும் நான் வந்து இந்த மாதிரி திருமணம் பண்ணுறதுக்கு நான் வந்து மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன்னு சொல்லுவார். ஓகே, ஹீ வில் சே 3 times, 3 தடவை சொல்லுவார். ஆமாம், அந்த சைட்டேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 3 தடவை சொல்லுவார். ஸோ 3 தடவை ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா அதாவது முதல் தடவை வந்து என் எண்ணம் படி நான் சொல்கிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன்னு எண்ணம். 2வது வந்து என்னோடய வாக்கு வழியாக நான் சொல்கிறேன். 3வது என் செயல்படி. ஸோ மனஸ், வாக்கு, காரியம் என்று ஒரு 3 விஷயம். ஸோ அதனால தான் 3 தடவை ஒரு வாட்டி சொல்லி அதுவும் எல்லோரும் முன்னுக்கு நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு அந்த ஒரு கவர்னன்ட், ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. அது நான் எல்லோரும் முன்னுக்கும் 3 தடவை சொல்கிறேன். அந்த 3 தடவை வந்து மறுபடியும் என்னோடய எண்ணம் வழியாக, என் வாக்கு வழியாக, என் காரியம் வழியாக நான் மனப்பூர்வமாக நான் வந்து அக்ரி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆல்ரைட், ஸோ தட்ஸ் வை தே சே 3 times, ரைட்? இது நம்ம வாழ்க்கையில் எப்படி வரும்னா, அதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யும் பொழுது நம்மளோட எண்ணம், நம்மளோட வாக்கு, நம்மளோட செயல்பாடு அது அலைன் பண்ணி இருக்கணும். வேற ஒன்று நினச்சிக்கிட்டு, வேற ஒன்று சொல்லிட்டு, வேற ஒன்று செய்கிறது இல்லை. சில பேர் வந்து நினைப்பாங்க அதே மாதிரி, சொல்லுவாங்க அதே மாதிரி, ஆனால் செயலில் இருக்காது. ஞாபகம் வச்சுங்க, இந்த 3 விஷயமும் அதை அலைன் பண்ணணும் தான். அதுக்காக தான் அதாவது ராமாயணத்தில் இதை எழுதி வச்சிருக்கிறது. நம்ம எது செஞ்சாலும் அந்த மாதிரி எஸ்பெஷலி திருமணத்தில் வந்து இந்த 3 விஷயங்கள், அந்த 3 சொல்லுவாங்க. அதனால தான் இந்த 3 தடவை ரிப்பீட் பண்ணுவாங்க. மனம், வாக்கு அண்ட் ஆல்சோ செயல்பாடு. சரி, அதான் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன் இது. ஸோ 3 வாட்டி சொல்லிவிட்டு நான் வாய் 3 வாட்டி சொல்லணும். அப்போ இல்லை 3 நாளுக்கு கழித்து அங்கேயும் 3 வருது பாருங்கள். அப்போ ஜனக சொல்கிற, ஓகே எல்லாம் டன், எல்லாம் பேசியாச்சு, டன் டீல், லட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஓகே, இந்த பாரு தசரதா, 3 நாளுக்கு அப்புறம் நான் வந்து திருமணத்தை வச்சுக்கலாம், இங்கே என்னோட ராஜ்யத்தில் வச்சுக்கலான்னு. அதாவது 3 நாள் அப்புறம் என்ன வருதுன்னா, அதாவது உத்திர நட்சத்திரம் வந்து முழு பௌர்ணமி வந்து உத்திர நட்சத்திரம் அழகாக அது அது வந்து சேரும். ஓகே, நம்ம தமிழில் வந்து முக்கியமான ஒரு டே அது பங்குனி உத்திரம். இந்த ஏப்ரல் 1 போல் பங்குனி உத்திரம். ஆனால் மிஸ்டேக்கன்லாம் 2026 வந்து இந்த பங்குனி உத்திரம் ஐ திங்க் இஸ் ஏப்ரல் 1. அது உகுந்த நாள், நம்ம அங்கேயே வச்சுக்கலாம். நம்மளுக்கெல்லாம் தெரியும் பங்குனி உத்திரம் வந்து முருகப்பெருமானின் நாள் அது. ஏன்னா முருகப்பெருமானும் தேவானை அம்மாவும் அவங்க அன்றைக்கி தான் திருமணம் பண்ணாங்க. அதே சமயம் சிவனும் பார்வதியும் அந்த பங்குனி உத்திரத்தில் தான் திருமணம். அதே சேம் டைம் ராமரும் சீதையும் திருமணம் பண்ணுது. ராமரும் சீதை மட்டும் இல்லைங்க, அந்த டேயில் வந்து 4 திருமணம் நடந்துச்சு. எல்லாம் அந்த 4 பிரதர்ஸ்க்கும். ராமர் வந்து சீதை அம்மா, லக்ஷ்மணாவுக்கு வந்து உர்மிளா. அதாவது இது 2 வந்து ஜனகாவோட டாட்டர்ஸு. ஜனகாவோட தம்பி குஷத்வாஜான்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட தம்பியில். அது தம்பியோட 2 மகள்கள், மாண்டவி என்ன ஸ்ருத கீர்த்தின்னு சொல்லிட்டு கடைசி மகள் அது. அப்போ மாண்டவி வந்து பரதனுக்கு நிச்சயப்படுத்துது. அண்ட் ஸ்ருத கீர்த்தி வந்து சத்ருகுணாகன. ஸோ 4 திருமணம் அந்த பங்குனி உத்திரத்தில் நடந்தது. அதான் ஐ ஜஸ்ட் எக்ஸ்டெண்டட் திஸ் லிட்டில் பிட்.
ஐ கான்ட் ஹெல்ப் இட். இதை பேசிக்கிட்டே ஐ கெட் வெரி எக்ஸைட்டட் இந்த ராமாயணத்தை பற்றி பேசுகிறது. தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.